அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, என்னுடைய அரபி உரையில் நான் ஒரு அத்தியாயத்தை ஓதி காண்பித்தேன். அந்த அத்தியாயம் சூரத்து தக்காசுர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது நம் அனைவருக்குமே தெரிந்த நன்கு பழக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எல்லோருடைய மனப்பாடத்திலும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயம்தான் சூரத்து தக்காசுர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம். இந்த தக்காசுர் என்ற பெயர் இந்த அத்தியாயத்திற்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தக்காசுர் என்ற வார்த்தை இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹாக்குமுத் தக்காசுர். இந்த தக்காசுர் என்ற சொல் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் அதை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்திற்கு தக்காசுர் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய பொருள் தேடும் மோகத்தை பற்றி பேசுகிறது. தக்காசுர் என்று சொன்னால் அதிகமாக பொருள் தேடுதல், அதிகமாக செல்வத்தை திரட்ட வேண்டுமென்ற பேராசை, மோகம் என்பது தக்காசுர் என்பதனுடைய பொருளாகும். இந்த அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த பொருள் தேடும் மோகம் இருக்கிறது. அதிகமாக பணத்தை ஈட்ட வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும், பணக்காரனாக இருக்க வேண்டும், நம்பர் 1 பணக்காரனாக இருக்க வேண்டும், பணம் எந்த வழியில் வருகிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்தால் சரிதான் என்று நினைத்து கொண்டு வெறும் பணத்தை சேர்ப்பதிலேயே குறியாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த அத்தியாயம் அருளப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த அத்தியாயத்தில் அதை பற்றி மட்டும்தான் பேசப்படுகிறது. வேறு எதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் பேசவில்லை. இந்த அத்தியாயம் கடந்த வாரத்தில் வாராந்திர வகுப்பில் எடுக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். அதனால் அந்த வாராந்திர வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றாகவே இந்த அத்தியாயத்தை பற்றி தெரியும். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? பணம் சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்கிறானா? அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ பணம் ஈட்டுவதை, சம்பாதிப்பதை தடை சொல்லவில்லை. பணம் ஈட்டுங்கள், சம்பாதியுங்கள் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த பணம் சம்பாதிப்பதனுடைய லட்சியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக பணம் சம்பாதிக்கிறோம், எதற்காக உழைக்கிறோம், எதற்காக பணம் ஈட்டுகிறோம், எதற்காக செல்வத்தை சேகரிக்கிறோம், எதற்காக டெபாசிட் பண்ணுறோம் என்பதனுடைய நோக்கத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பணத்தை எதற்காக சேர்க்கிறோம் என்பதனுடைய நோக்கத்தை, அதனுடைய லட்சியத்தை அறிந்து கொள்ளாமலேயே ஒரு மனிதன் பணம் 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 என்று பணம் ஈட்டுவதிலேயே குறியாக அதிலேயே மோகம் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் இழிவான செயலாக, மட்டமான செயலாக இஸ்லாம், குர்ஆன் இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்ஹாக்குமுத் தக்காசுர். பொருள் ஈட்ட வேண்டும், அதிகமாக பணத்தை சேகரிக்க வேண்டும் என்ற அந்த பேராவல், அந்த மோகம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. மனிதர்களுடைய ஒட்டுமொத்த கவனம் இப்போது எதில் குவிந்திருக்கிறது என்று சொன்னால், பணம் ஈட்ட வேண்டும், அதிகமான பணத்தை சேர்க்க வேண்டும், ரொம்ப அதிகமான பணத்தை சேர்க்க வேண்டும், நம்பர் 1 பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதிலேயே அவனுடைய ஒட்டுமொத்த கவனமும் குவிந்திருக்கிறது. அதற்காக முழுக்க முழுக்க இரவு பகலாக கண் விழித்து உழைத்து கொண்டிருக்கிறான். அதற்காகவே உழைக்கிறான், அல்லும் பகலுமாக உழைக்கிறான். அதற்காக அவனுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது, அவனுடைய பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி கவலைப்படுவது கிடையாது, அவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உறக்கத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இப்படி எதை பற்றியுமே அவனுக்கு கவலை இல்லை. ஏனென்று சொன்னால், வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறாள், மனைவி என்ற பெயரில் வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறாள், இதையெல்லாம் அவள் பார்த்துக் கொள்வாள், குடும்பத்தை அவள் நடத்தி கொள்வாள், பிள்ளைகளுடைய படிப்பை அவள் பார்த்து கொள்வாள் என்று எல்லாவற்றையும் அந்த பெண்ணினுடைய தலையிலே கட்டிவிட்டு
இவன் என்ன செய்யறான்? பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவன் பணத்தை நோக்கி ஓடவில்லை, பணம் இவனை விரட்டுகிறது, பணம் இவனை துரத்துகிறது, துரத்தி கொண்டே இருக்கிறது. எங்க வரைக்கும் துரத்துகிறது என்று சொன்னால் கபரு குழியில வைக்கிற வரைக்கும் துரத்துகிறது. அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், நாம சொல்லல, அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், எச்சரிக்கை கொடுக்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர், அதிகமாக பணத்தை திரட்ட வேண்டும் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை விட விரட்டப்படுகிறான். பணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது, பணத்திற்கு அடிமையாகிவிட்டான். இரவும் பகலாக, அல்லும் பகலுமாக கண் விழித்து உழைத்துக் கொண்டிருக்கிறான். 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல உழைக்கக்கூடிய நேரம் 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் எதற்காக நாம் உழைக்கிறோம் என்று சொன்னால், மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பகுதி நேரங்களையும் நாம் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுக்க 3 வேளையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு வேளை மட்டும்தான் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும், ஒரு பகுதி நேரத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் உழைக்க வேண்டும். இது சட்டமாகவே ஏற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல ஒருத்தர் நினைச்ச கூடாது, எந்த கம்பெனியும் எந்த நிறுவனமும் வேலை வாங்கக்கூடாது, 8 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்கக்கூடாது. அப்படி வேலை வாங்கினால் அது அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, அவனுடைய சொந்த நலனை பாதிக்கிறது, அவனுடைய உரிமையில் தலையிடுவதாக அமைகிறது என்ற காரணத்தினால பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? சொந்தமாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உழைக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 24 மணி நேரம் உழைக்கிறான். இந்த ஒரு பிரிவு நேரத்தில் உழைக்கிறது எதற்காக வேண்டி சொன்னால், மற்ற 2 பிரிவு நேரத்தில் 2 பகுதிகளிலையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதை புரிந்து கொண்டாமல் 24 மணி நேரத்தில் நினைச்சு உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறான்? இந்த அளவிற்கு பண பைத்தியமாக, பணத்து மீது மோகம் கொண்டவனாக இருக்கிறானே, அவனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவாக இடித்துரைத்து பேசுகிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர். இப்போ எல்லாருடைய பேச்சு அதானே இருக்குது. டைட் ஷெட்யூல்டு, டைமே கிடையாது, ரொம்ப பிஸியா இருக்கிற, டைமே இல்லை, எதற்குமே நேரம் ஒதுக்க முடிவதில்லை. மனைவியினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலையும் அவனால் பங்கெடுத்துக் கொள்ள முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம் எல்லாமே எதில் குவிந்திருக்கிறது? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தான் குவிந்திருக்கிறது. இதுக்கு பேர் லட்சியமா? இது ஒரு நல்ல லட்சியம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதனால் அவனுடைய உறக்கத்தை இழக்கிறான், அவனுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறான். அதை பற்றி கூட அவனுக்கு கவலை இல்லை. ஆரோக்கியத்தை இழந்தாவது, உறக்கத்தை இழந்தாவது பணம் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பதைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர், பணம் ஈட்ட வேண்டும், அதிகமான பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொருள் மோகம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. அதனால் இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, இபாதத்தை செய்வதற்கு, 5 நேரம் தொழுகை நடத்துவதற்கு, இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. இந்த ஆசை, பொருள் தேட வேண்டும் என்ற ஆசை, அந்த மோகம், அந்த வெறி, அந்த பண பைத்தியம் என்பது எதுவரை நீடிக்கிறது என்று சொன்னால், ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், நீங்கள் கபர்களை சந்திக்கின்ற வரை, கபர்ல குழியில தூக்கி வைக்கிற வரைக்கும், அவனை கபர்ல தூக்கி வைக்கிற வரைக்கும் அந்த ஆசை அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, கனன்று கொண்டே இருக்கிறது. அந்த மோகம் அவனை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. கபர்ல தூக்கி வச்சாத்தா அவனுடைய உயிர் அடங்கினாத்தான் அந்த வெறியும் அடங்குகிறது என்கின்ற அளவிற்கு பொருள் தேடக்கூடிய ஆசை மனிதனிடத்தில் அதிகமாக குடியிருப்பு இருக்கிறது. இதை இஸ்லாம் கண்டிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தில் மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன ஸும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். அப்படி அல்ல, நீங்கள் நினைப்பது போல அல்ல. கல்லா, நீங்கள் நினைப்பது போல அல்ல, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொருள் தேடுற மோகம் அப்படிங்கிறது நல்ல விஷயம், அது உங்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய விஷயம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. ஸௌஃப தஅலமூன், அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், மேலும் நீங்கள் நினைப்பது போல அல்ல,
அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லி காண்பிக்கிறான். கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். உண்மையான அறிவை கொண்டு, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உண்மையான அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் இது எந்த அளவிற்கு மோசமான ஒரு செயல், தவறான செயல் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு உணர்வூட்டுகிறான், நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நாம் அதை பற்றி சிந்திக்கிறதில்லை. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்கிறதில்ல. அப்படி யோசிச்சா அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு லதரஉன்னல் ஜஹீம், நீங்கள் நரகத்தை காண்பீர்கள், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள், ஜஹீமை காண்பீர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? இந்த பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற பொருள்முகத்தோட திரிகிறான, பைத்தியமா திரிகிறான, அப்படிப்பட்ட பைத்தியங்களை பார்த்து, பண பைத்தியங்களை பார்த்து, பண பித்து பிடித்தவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்றான்? லதரஉன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் ஜஹீமை காண்பீர்கள், நரகத்தை காண்பீர்கள், உங்களுக்கு நரகம் உறுதி. சும்ம லதரஉன்னஹா ஐனல் யகீன், நிச்சயமாக நிச்சயமாக கண்கூடாக அந்த நரகத்தை நீங்கள் கண்டே தீர வேண்டும், அதை நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும், அந்த அதாவை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பார்த்து எச்சரிக்கிறான்? இந்த பொருள் தேடும் மோகத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நினைச்சான், எச்சரிக்கை செய்கிறான். பொருள் என்பது திரட்ட வேண்டும். எதற்காக? நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக, நம்முடைய உணவுக்காக, உணவு தேவைக்காக, பிள்ளைகளுடைய படிப்பு தேவைக்காக, நம்முடைய மனைவியினுடைய செலவினங்களுக்காக, பிள்ளைகளுடைய செலவினங்களுக்காக, குடும்பத்தினுடைய செலவினங்களுக்காக என்று அத்தியாவசிய தேவைகளுக்காக, தவிர்க்க முடியாத தேவைகளுக்காக பணம் ஈட்ட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். எங்கு சென்று வேணுமானாலும் ஹலானா முறையில் நினைச்சலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் இதை தாண்டி பணம் 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 சேர்க்க வேண்டும் என்பதை மட்டுமே குறியாக கொண்டு, என்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டு பணத்தின் மீது, பொருள் மீது மோகம் கொண்டு திரிகிறார்களே அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நரகம் உறுதி என்று எச்சரிக்கை செய்கிறான். நரக உறுதி, நரக உறுதி. அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறான்? சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பிறகு மறுமை நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்தை குறித்து, அருள் கொடைகளை குறித்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தந்தாலும் சரி, கூடுதலாக தந்தாலும் சரி, குறைவாக தந்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் செல்வத்தை பெற்று வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஏற்ப விசாரணைகளில் மாற்றங்கள் இருக்கும். நமக்கு குறைவான செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்குமையானால் விசாரணை எளிமையாக்கப்படும். கூடுதலான செல்வங்கள், அதிகப்படியான செல்வங்கள் நமக்கு வழங்கப்படுமையானால் விசாரணைகள் கடுமையாக்கப்படும். அதில் சந்தேகமே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்போது எதிரிலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு நபித்தோழர்களும் கண்ணில் படுகிறார்கள். அப்போது அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன இந்த நேரத்தில் உங்களை காண முடிகிறது என்று. ஏனென்றால் அது ஒரு அன்டைம், அது ஒரு சாதாரண நேரம் கிடையாது. அந்த நேரத்தில், ஒரு அகால நேரத்தில் அவங்கள பார்க்குறாங்க. அந்த அகால நேரத்தில் பார்த்த காரணத்தில் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் உங்களை காணுது வெளியே அப்படின்னு. அப்போது அவர்கள் சொன்னார்கள், பசி எங்களை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மூத்த சஹாபிகள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மிகப்பெரிய மூத்த சஹாபிகள். அவருடைய பசி தாங்க முடியாமல், பசியினுடைய கொடுமையினால் பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று உணவு தேடி வெளியே வந்திருக்கிறார்கள். அகால நேரத்தில் உணவு தேடி வெளியே வந்திருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அதற்காகத்தான் வெளியே வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். உங்களை எது இந்த அகால நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறதோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
மூவருமாக உணவு தேடுகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வஹியை சுமந்து இந்த மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்டுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, சஹாபாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய, மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் உணவு தேடுவதற்காக அகால நேரத்தில் மற்ற இருவரோடு சேர்ந்து வெளியே வருகிறார். உணவு பிரச்சனை, பசி கொடுமை அந்த மூவரையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. 3 பேரும் உணவு தேடி ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே அவர் இல்லை, அவர் வெளியே சென்றிருக்கிறார். தோட்ட வேலையாக வெளியே சென்றிருக்கிறார். ஆனால் வீட்டம்மா இருந்தார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள், அமர வைத்தார்கள். பிறகு அந்த அன்சாரி தோழர் வருகிறார். இந்த மூவரும் தன்னுடைய வீட்டில் இருப்பதை பார்த்தவுடன் அவருக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர், அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உமர், 3 முக்கியமான விருந்தாளிகள் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே என்பதை பார்த்து மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறார். பிறகு அவர்களுக்குரிய உணவுக்கான ஏற்பாட்டை செய்கிறார். ஒரு பேரிச்சம்பள குலையை அப்படியே கொண்டு முன்னால வைக்கிறார். அதில் காவட்டும் இருக்கிறது, பழுத்த பழங்களும் இருக்கிறது. அப்படியே கொண்டு வைக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த பழுத்த பழத்தை மாத்திரம் தனியாக பிரித்து எடுத்து வைக்கலாமே அப்படின்ட்டு. அப்போது அந்த மூவரை பார்த்து அவர் சொன்னார், உங்களுக்கு எதில் பிடித்திருக்கிறோ அதை சாப்பிடுங்கள். சில பேருக்கு காவட்டு பிடிக்கும், சில பேருக்கு பழுத்த பழம்தான் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் அடுத்ததாக ஒரு ஆட்டை அறுந்து இன்னும் விருந்தை பெரிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்டை அறுப்பதற்காக முனைகிறார். அப்போது ரசூலுல்லாஹ் கத்தி எடுத்துக்கொண்டு செல்கிறார், ஆட்டை அறுத்து இந்த மூவருக்கு விருந்து படைப்பதற்காக. அப்போது ரசூலுல்லாஹ் அதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், பால் கறக்கக்கூடிய ஆடாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆட்டை அறுத்து விடாதே என்று சொல்கிறார்கள். அப்போது அவர் சரி யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மூவருக்கு வந்தவர்களுக்கு அந்த பேரிச்சம்பள குலையை முதலாவதாக விருந்தாக படைத்துவிட்டு ஆட்டை அறுத்து பிறகு இரண்டாவதாக விருந்து படைக்கிறார். மூவரும் வயிறார உண்ணுகிறார்கள். அந்த விருந்து உபசரித்தாரே அந்த அன்சாரி தோழர், அவருக்கு அதைவிட மன நிறைவு. 3 முக்கியமான விருந்தாளிகள் இன்றைய தினத்தில் நம்முடைய வீட்டில் வந்து விருந்துண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு அவர்களை அவர் நினைக்கிறாரு, வழி அனுப்பி வைக்கிறார். மூவரும் வெளியே வருகிறார்கள். எந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள்? அவருடைய வீட்டிலிருந்து எந்த நிலையில் வெளியே வந்தார்கள்? கடுமையான பசி, அகோர பசி, அது அவர்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தது. ஆனால் இப்போது மீண்டும் வீட்டுக்கு செல்கிறார்கள். எந்த நிலையில் செல்கிறார்கள்? வயிறு நிரம்பிய நிலையில் செல்கிறார்கள். மனமும் வயிறும் குளிர்ந்த நிலையில் செல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நபித்தோழர்களை பார்த்து, உமரை பார்த்து, அபூபக்கரை பார்த்து சொல்கிறார்கள், நாமெல்லாம் வீட்டிலிருந்து வெளியேறுகிற பொழுது வயிறு காலியான நிலையில், பசியான நிலையில் வந்தோம். ஆனால் இப்போது வீட்டுக்கு திரும்ப செல்கிறோம். எந்த நிலையில் செல்கிறோம்? பசியான நிலையில் அல்ல, வயிறு நிரம்பிய நிலையில் செல்கிறோம். இதற்காக மறுமையில் விசாரணை உண்டு என்று சொன்னார்கள். பசியோடு வந்த நாம் வயிறு நிரம்ப திரும்ப செல்கிறோமே, இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்து. ஒரு உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பசி ஆற்றப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மிகப்பெரிய நியமத்தாக குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த இருவரையும் பார்த்து சொல்கிறார்கள், இதோட விஷயம் முடிஞ்சு போச்சு நினைச்சிடாதீங்க. இப்போது உங்களுக்கு பசியாறி இருக்கிறது, வயிறு நிரம்பி விட்டது. இந்த நியமத்தை பற்றி, இந்த மாபெரும் அருள்கொடையை பற்றி நீங்கள் மறுமை நாளில் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அத்தியாவசிய தேவை, உணவு தேவை என்பது, அதுவும் கடுமையான பசியில் இருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணவு தேவை என்பது அத்தியாவசிய தேவை, தவிர்க்க முடியாத தேவை. அந்த தேவையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நியமத்து என்று சொல்கிறார்கள். அந்த நியமத்துக்கு விசாரணை உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே அதிகபட்சமாக தேவைக்கு போக நிறைய சேமித்து வைத்திருக்கிறோமே, அதற்கு எவ்வளவு பெரிய விசாரணை இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தியாவசிய தேவை உணவு தேவை. அந்த உணவு தேவை முடிந்ததற்கு ரசூலுல்லாஹ் விசாரணை உண்டு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதுவெல்லாம் போக, தேவைக்கு போக மீதமாக நிறைய சேர்த்து வைத்திருக்கிறோமே,
நம்பர் 1 பணக்காரனாக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, பொருள் தேடக்கூடிய மோகத்தின் காரணமாக, பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக, செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்பது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக நிறைய செல்வங்களை தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறோமே, இதற்கு எவ்வளவு பெரிய விசாரணை உண்டு என்பதை நாம் நினைத்து அல்லாஹ்வை அஞ்ச கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த செல்வத்தை வைத்து உரிமை கொண்டாடுவதற்கா, பெருமை அடிப்பதற்கா, தம்பட்டம் அடிப்பதற்கா, நான் தான் நம்பர் 1 பணக்காரன் என்று பெருமை பேசுவதற்கா? நிச்சயமாக கிடையாது. அந்த பெருமை நமக்கு கிடையாது. அந்த பெருமைக்குரியவன் முழுக்க முழுக்க அல்லாஹ். இந்த செல்வம் ஒரு 50 வருடம், ஒரு 60 வருடம் நம்முடைய கையில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அது கைமாறிவிடும். அதற்கு பிறகு அந்த செல்வம் கைமாறி விடுகிறது, இடம் மாறி விடுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த செல்வத்திற்கு உண்மையான உரிமையாளன் நாம் அல்ல. ஒரு சிறிய கால இடைவேளையில் நாம் அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறிய கால இடைவெளியில் அந்த செல்வத்தை நமக்கு எதற்காக தந்திருக்கிறான்? அதை கையாளக்கூடிய அளவிற்குரிய வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் எதற்கு நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், நம்மை சோதிக்கிறான். இவன் பணத்து மேல மோகம் கொண்டு அந்த பணத்தை செலவழிக்காம அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தாம அப்படியே பதுக்கி வச்சிருக்கிறானா, இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அந்த சிறிய இடைவெளியில், ஒரு சிறிய இடைக்காலத்தில் அல்லாஹ் அந்த செல்வத்தை நம்மிடத்தில் தந்து வைத்திருக்கிறான். அந்த செல்வம் நமக்கு சொந்தமானது அல்ல, அதனுடைய உரிமையாளர்கள் நாம் கிடையாது என்பதை நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்றா, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புங்கள். மேலும் வஅன்ஃபிகு மிம்மா ஜஅலக்கும் முஸ்தக்லஃபீன ஃபீஹி, அல்லாஹ் என்ன அழகா சொல்றா பாருங்க. சூரத்துல் ஹதீத் என்கின்ற அத்தியாயத்தில் 7வது வசனமாக இடம்பெறக்கூடிய வசனம் இது. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததா என்ன சொல்கிறான் தெரியுமா? எந்த செல்வத்திற்கு உங்களை வழித்தோன்றல்களாக, பின்தோன்றல்களாக, உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். உங்களுக்கு சொந்தமான செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. நல்லா கவனிக்கணும். நீங்க திரட்டி வச்சிருக்கிற, நீங்க கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்திலிருந்து நீங்க செலவு செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. எப்படி சொல்றா? எந்த செல்வத்திற்கு நீங்கள் வழித்தோன்றல்களாக, எந்த செல்வத்திற்கு நீங்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்களோ அதில் இருந்து நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்றா. அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த செல்வனுடைய பாட்டன் கையில் இருந்தது, பிறகு நம்முடைய தகப்பனார் கையில் வந்தது, இப்போது நம்முடைய கையில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த செல்வத்திற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல, வழித்தோன்றல்கள், பின்தோன்றல்கள், பிரதிநிதிகள், அவ்வளவுதான். அந்த செல்வம் நம்முடைய கையில் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கப்பா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தந்து வச்சிருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு அரிய வாய்ப்பு. அல்லாஹ் நம்மிடத்துல கொஞ்ச காலத்திற்கு இந்த செல்வத்தை தந்து வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த வாய்ப்பை நாம் அரிய சந்தர்ப்பமாக கருதி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையில் வெற்றி காண வேண்டும். இந்த செல்வம் நமக்கு உரியது அல்ல, அதற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல. இதை நமக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த செல்வத்திற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல. இது பாட்ட முப்பாட்ட என்று பரம்பரையாக அது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கையில் உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த நிலையில அந்த சொத்தை நம்முடைய சொந்த சொத்தாக, நமக்கு உரிமை உள்ள சொத்தாக, நமக்கு நன்மை வைக்கக்கூடிய சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் போது அது ஒரு பைசாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறோம் பாருங்க, அது மட்டும்தான் நம்முடையது. எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாம பத்திரமா வச்சிருக்கிறோமோ அது நம்முடையது அல்ல, அதற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல. எந்த செல்வத்திற்கு உரிமையாளர்கள்? எதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டோமோ அதற்குத்தான் நாம் உரிமையாளர்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனுஷன் ஆதமுடைய மக ஏன் செல்வம் சொல்றா? எதுப்பா உன் செல்வம்? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்திருக்குதியே அதுதான் உன் செல்வம். எதை கொடுக்காம வச்சிருக்குதியோ அது உன் செல்வம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள், ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு ஆட்டை அறுத்து பங்கீடு செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் பங்கீடு செய்யப்படுகிறது. பெரும்பகுதி வழங்கப்பட்டு விட்டது.
ஒரு சிறிய பகுதி மாத்திரம் இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து கேட்கிறார்கள், இது என்ன என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லாம் தீர்ந்து விட்டது, இது மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். எல்லாம் தீர்ந்து விட்டது, முடிந்து போய்விட்டது, இது மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அதை மாற்றி சொன்னார்கள், எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னீர்களே, அது தீர்ந்து விடவில்லை, அதுதான் இருக்கிறது. எது இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ அதுதான் இல்லை என்று சொன்னார்கள். எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னீர்களே, அது தீர்ந்து விடவில்லை, அது இருக்கிறது, அது பத்திரமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சேமிப்பில் இருக்கிறது, அல்லாஹ் உங்களுடைய கணக்கில் அதை சேமித்து வைத்திருக்கிறான். எதை இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ அதுதான் இல்லை, அது கிடையாது, அது உங்க கணக்கில் டெபாசிட் ஆகல, அதனால சீக்கிரத்தில் இதையும் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அல்லாஹு அக்பர். நினைச்சு பாருங்க, யோசித்து பார்க்க வேண்டும். எதை நாம் சட்டை பையில் வைத்திருக்கிறோமோ, எதை நம்முடைய வங்கி கணக்கில் சேமித்து வைத்திருக்கிறோமோ, செலவு செய்யாமல் வைத்திருக்கிறோமோ, உண்மையில் அதற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல, அது நம்முடைய கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை அல்ல. எப்போது நாம் கொடுத்து விட்டோமோ, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டோமோ, அதுதான் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்குத்தான் நாம் உரிமையாளர்கள் என்பதை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இதைத்தான் மிக சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்தில் சொல்கிறான், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதிக்கும் இலத் தஹலுகா, உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறார், அந்த செல்வத்தை வச்சு புத்திசாலித்தனமாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக நம்மை அந்த செல்வத்தை வைத்து காப்பாற்றிக் கொள்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம டெபாசிட் பண்ண வேண்டும் அல்லாஹ்வுடைய கணக்கில், நம்முடைய கணக்கில் மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாம டெபாசிட் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த செல்வத்தின் மூலமாகவே நாம் அழிக்கப்பட்டு விடுவோம். எந்த செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மிடத்தில் அல்லாஹ் தந்து வச்சிருக்கிறானோ அந்த செல்வத்தின் மூலமாகவே நாம் அழிக்கப்பட்டு விடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா துல்கு பி ஐதிக்கும் இலத் தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் இட்டு செல்லாதீர்கள். அந்த பணத்தை அல்லாஹ் உன் கையில் தந்து வச்சிருக்கிறான்லப்பா, அதை பத்திரமா வச்சிருந்து அதை உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள், அதன் மூலமாக நீ அழிவை தேடிக்கொள்ளாத. அப்ப நாம தப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதை டெபாசிட் செய்ய வேண்டும். பேங்க்ல போய் டெபாசிட் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கணக்கில் நம்முடைய மறுமை சேமிப்பில் அதை டெபாசிட் செய்ய வேண்டும். நாம நம்மிடத்தில் அப்படியே வச்சிருந்தோம் சொன்னா அது நம்முடைய அழிவுக்குத்தான் காரணமாக அமையும். அதற்கு பேர் தான் பிளாக் மணி, அதுதான் கருப்பு பணம். அரசாங்கத்தினுடைய பார்வையில் எது வேண்டுமானால் கருப்பு பணமாக இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி நான் பார்க்க வேண்டாம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் எது கருப்பு பணம், எது பிளாக் மணி, எது கரைபடிந்த பணம் என்று சொன்னால், எது செலவு செய்யப்படாமல் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் பிளாக் மணி, அதுதான் கரைபடிந்த பணம், கருப்பு பணம். எது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்பட்டு விட்டதோ அது சுத்தமான பணம், அது ஒயிட் மணி, அது வெள்ளை பணம், அது கரைபடியாத பணம். அந்த பணத்தின் மூலமாகத்தான் மறுமையில் நமக்கு வாழ்வு கிடைக்கும், நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியும், தப்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், மனிதனை சிந்திக்க சொல்கிறான். இந்த உலகத்தில் பிறக்கும்போது எப்படி வந்த, பிறக்கும்போது எப்படி வந்த, ஒன்றும் இல்லாமல் வந்த, இறக்கும்போது எப்படி போற, ஒன்றும் இல்லாமல் தான் போற. அதை அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், வலக்கது ஜித்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா. முதல் முறையா ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோட தான் உன்னை நாம் படைச்சோம், அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையோட தான் நம்மிடத்தில் வருகிறீர்கள். தரக்துமா ஹவுல்லாக்கு வரா ஊரிக்கும், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்கள் முதுகுக்கு பின்னாலே நீங்கள் சேர்த்து வைத்திருந்த எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் தன்னந்தனியாக ஒரு சிங்கிள் மனிதனாக இங்கே நீ வந்திருக்கிறாய். உன்னை ஒன்றுமே கிடையாது, உடுக்கிறதுக்கு துணி வரைக்கும் கூட கிடையாது. ஏனென்று சொன்னால் மறுமையில் எல்லாரும் நிர்வாண கோலத்தில் தான் நிற்போம், அப்படிதானா? மறுமையில் நம்முடைய கோலம், நம்முடைய காட்சி எப்படி இருக்கும்? நிர்வாண கோலத்தில் இருக்கும். எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தாலும், பணங்காசுகளை திரட்டி வைத்திருந்தாலும், பதவி சுகத்தோடு வாழ்ந்திருந்தாலும் யார் நமக்கு பரிந்துரைக்க முடியுமா? அந்த பணத்தை கொடுத்து ஈட்டுத் தொகையாக செலுத்தி இழப்பீடாக செலுத்தி மறுமையினுடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. அங்க பரிந்துரையும் பலனளிக்காது, சேர்த்து வைத்த செல்வமும் பலன் தராது, பதவியும் பலன் தராது, எதுவுமே பலன் தராது. நமக்கு கை கொடுக்கக்கூடியது, நமக்கு பலன் தரக்கூடியது எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில்
நாம் கொடுத்து வச்சிருக்கிறோமா இல்லையா, கொடுத்து வச்சிருந்து நம்முடைய சேமிப்பில் சேர்த்து வச்சிருக்கிறோமா இல்லையா, அதுதான் நம்மோடு மறுமை வரை வரும். நாம் எதை கொடுக்காம வச்சிருக்கிறோமோ அது நமக்கு அழிவைத்தான் தேடித்தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கென்று ஒரு தொகையை தந்து வைத்திருக்கிறான், ஒரு செல்வத்தை தந்து வைத்திருக்கிறான். இந்த செல்வம் நமக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, நமக்கு மட்டுமே, நாம் மட்டுமே அதனுடைய உரிமையாளர்கள் அல்ல. ஏழையினுடைய சொத்தும் அதில் இருக்கிறது, இல்லாதவருடைய உரிமையும் அதில் இணைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. அவர்களுக்கு உரியதை உரிய காலத்தில் பிரித்து கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய சொத்துக்கள் என்று எதை நீங்கள் சொல்கிறீர்களோ அதிலே உரிமை இருக்கிறது. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அதிலே உரிமை இருக்கிறது. யாருக்கெல்லாம் உரிமை இருக்கிறது? யாசித்து வீடு தேடி வருகிறார்களே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. யாசிக்காமல் சுயமரியாதையின் காரணமாக வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகிறார்களே அவர்களுக்கும் அதிலே உரிமை இருக்கிறது. ரெண்டு பேருக்கு அதில் உரிமை இருக்கிறது. எனவே யாசித்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாசிக்காமல் சுயமரியாதையின் காரணமாக தங்களுடைய தேவைகளை வெளியே சொல்லாமல் அச்சப்பட்டு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டிருக்கிறார்களே அவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவருடைய ஹக்கை பிரித்து எடுத்து தனியாக கணக்கு பார்த்து நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே செல்வம் எதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த செல்வத்தை கடுமையாக உழைப்பு செய்து எதற்காக நாம் திரட்டுகிறோம் என்பதனுடைய லட்சியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணம் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து வேதனைப்பட்டு சிரமப்பட்டு சேர்க்கக்கூடிய அந்த செல்வம் இருக்கிறதே அது இம்மையிலும் நமக்கு கை கொடுக்க வேண்டும், மறுமையிலும் கை கொடுக்க வேண்டும். இம்மையில் கை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதில் நமக்கு மிகப்பெரிய இழப்பு ஒன்றும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் நிச்சயமாக மறுமையில் நாம் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வம் கை கொடுத்தாக வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக.